எங்கே வந்திருக்கோன்னா புதுச்சேரி ட்ராவல் மார்ட், அதாவது டூரிசம் எக்ஸிபிஷன் தான் வந்திருக்கிறேன். இங்கே ஒரே பாட்டும் ஃபன்னுமா ஒரே இதுவாக இருக்குது. உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இது கரெக்டாக பாண்டிச்சேரி பீச்சில் காந்தி ஸ்டாச்சுக்கு ஆப்போசிட்டில். ஸோ எஸ், நேற்று இன்னைக்கு நாளைக்கு இன்னும் 3 நாள் தான் நடக்குது இந்த எக்ஸிபிஷன். ஸோ எஸ், இது எப்படியே உங்களுக்கு காட்டணும்னு தோணுச்சு. ஸோ உள்ள என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே குஜராத் ஸ்டேட் அவங்களுடைய பெரிய இதுவாக வச்சுருக்காங்க. ஆனால் மற்றபடி பார்த்தாக்கா மற்ற ஸ்டால்ஸில் எல்லாம் சும்மா ஜாலியாக காற்றை வாங்கிட்டு உட்காந்துருக்காங்க. அப்புறம் எதுக்குடா டே இந்த எக்ஸ்போ போட்டு வச்சிருக்கிறீங்கன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. சார், இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இருக்கலாம். இவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குறதுன்னே தெரியலையே. அதான். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போகும்போது தான் எனக்கு தெரிஞ்சது இந்த எக்ஸ்போ ஆக்சுவலா சும்மா ஏதாவது உட்காந்துருக்காங்க அப்படின்னு. பின்னால அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் நிறைய பேர் அங்கே தான் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு குஜராத் டூரிசம் பத்தி குஜராத் மேப்பாவே போட்டு இங்க என்னென்னலாம் பிளேசஸ் இருக்குன்னு காட்டியிருக்காங்க. இதை நான் போட்டோ எடுத்தேன், இமேஜா அட்டாச். ஸோ இதான் அந்த குஜராத்தோட மேப் டூரிஸ்ட் மேப் வியூ. இது வேணும்னா நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் குஜராத் டூர் போறது. ஒரே கூட்டமா இருக்கு ஆக்சுவலா இங்க. வெயிட் பண்ணுங்க, இந்த கிளிப்பை நான் மியூட் பண்ணிட்டேன். ஏன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துடும் யூடியூப் அல்காரிதம் ரெக்கக்னைஸ் பண்ணி. ஏன்னா இந்த இந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு சாங் போடுவாங்க, அந்த சாங் தான் வந்து மாமதுரை அன்னக்கொடி. ஸோ யூடியூப் அல்காரிதம் கண்டுபிடிச்சி காப்பிரைட் போட்டுரும். அதனால நான் இந்த கிளிப்பை மியூட் பண்ணிடுறேன். மற்றபடி டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது, நீங்க என்ஜாய் பண்ணி பாருங்க.
சரி, மத்த ஸ்டால்ஸ்லாம் நான் உங்ககிட்ட காட்டுனேன். ஏன்னா அது பின்னாடி இந்த மாதிரி ஹேண்ட் பேக்ஸ் வச்சுட்டு இருக்கிறாங்க ஒரு ஸ்டால். ஹேண்ட் பேகு. ஸோ அந்த பக்கம் சிக்கிம் டூரிசமோட ஸ்டாலு. ஸோ மற்றபடி அகைன் இந்த சேம் ஸ்டால் ஹேண்டிகிராஃப்ட்ஸு ஸ்டால். இது ஸ்டால் ஹேண்டிகிராஃப்ட் ஸ்டாலு. அகைன் இது வந்து ஐ திங்க் வுடன் ஹேண்டிகிராஃப்ட் ஸ்டால் அது. ஸோ டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இன்னும் முடிஞ்ச மாதிரி தெரியல. சரி, நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம் வாங்க. அப்படியே பார்த்தாக்கா அதே ஸ்டால் தான் திருப்பி நான் காட்டுறேன். சரி, அடுத்த ஸ்டால். அட சீக்கிரம்ப்பா. ஆல்மோஸ்ட் வெளில வந்துட்டோம். சரி, அகைன் அதே மாதிரி தான் இந்த காலி ஸ்டால்ஸ் டூரிசம் மாதிரி ஒரு கண்ட்ரியும் ஒரு ஸ்டால் போட்டிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் இந்த டிராவல் எக்ஸ்போ டிராவல் ஸ்டால்ஸுக்கு இது அவ்வளோதான். ஸோ எஸ் நாம் ஆக்சுவலாக இந்த இடத்த விட்டு வெளியில் வந்துட்டோம். ஸோ நிறைய ஸ்டால்ஸ் காலியாக இருந்தது. எல்லாம் அந்த பின்னாடி அந்த கல்ச்சுரல் பர்ஃபார்மன்ஸ்க்காக எல்லாம் அங்கே பின்னாடி போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு. ஸோ எஸ், அதனால் நம்ம வெளியில் வந்துட்டோம். அண்ட் இது சாட்டர்டேன்றதுனால பாண்டிச்சேரி பீச்சும் ரொம்ப கூட்டமாகவே இருக்குது. ஸோ எஸ், நான் என்னோடய வாக்கிங்கை கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ பீச்சில் வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது அப்படியே உங்களுக்கு இந்த ஒரு காட்சியை காட்டணும்னு பார்க்குறேன். பட் கேமராவில் எந்த அளவுக்கு அழகாக தெரியுதுன்னு தெரியல. பட் நேரில் எனக்கு பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. நீங்களும் பாருங்களேன். ஸோ இதான் அந்த அழகான ஒரு காட்சி. வீக்கெண்டில் பாண்டிச்சேரி டிராஃபிக்கை பாருங்கள். ஆக்சுவலா இந்த சில்ட்ரன்ஸ் பார்க் தாண்டி பீச்சோட எண்டிங் இது. ஆக்சுவலா இங்கெல்லாம் பாருங்க, சைட்ல ரெண்டு பக்கமும் வந்து ஒரு ரோட் சைட் ஷாப்ஸ் தான் நல்லா ஹைடெக்காவே. ஆனா ரோட் சைட்னாலும் கொஞ்சம் ஹைடெக்காவே பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பிபிக்யூ ரைட், அது டூ வீலர்லயே வச்சு ஷாப்ஸ். முதல்ல இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. இந்த ரோடே மோஸ்டா காலியா தான் இருக்கும். பிஃபோர் இயர்ஸ் நான் சொல்றேன். ஸோ இப்போ நான் எங்கே இருக்கேன்னா பாண்டிச்சேரிக்கு பேக் சைடில், பாண்டிச்சேரி பீச்சோட சில்ட்ரன்ஸ் பார்க் கிட்ட பேக் சைடில் ஒரு போர்ட் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ ஒரு பெட்ரோல் பங்க்கு பின்னால். ஸோ அங்கே தான் இருக்கு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்ன நடக்குதுன்னு தெரியல. சரி, போய் பார்ப்போம் என்னான்னு. ஆக்சுவலாக இங்கேயுமே டிராஃபிக் கூடுது தான். ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னு அது அட்லீஸ்ட் போய் பார்ப்போம், உள்ளே போய் பார்ப்போம். தோரணம் ஆயிரமா? என்னடா இது வாரணம் ஆயிரம் மாதிரி. சரி, இது நியூஸ் 18 சேனல் ப்ரெசென்ட் பண்ணுற ஏதோ ஒரு தோரணம் ஆயிரம்னு ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி நினைக்கிறேன். அதுதான் இவ்வளோ டிராஃபிக்கு, இவ்வளோ கூட்டம் எல்லாமே. சரி, உள்ளே போயிட்டு காட்டுறேன் நான்.
ப்ரோக்ராம் நடக்குது. ஸோ இப்போ உள்ளே போய் எங்கே நடக்குதுன்னு பார்ப்போம். ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் எல்லாம் வேறு ஏதோ சும்மா புது கார் ஆஃபர்ஸ்ன்னு போட்டு நிறுத்தி வச்சுருக்காங்க இங்கே. கிராண்ட் விட்டாரா, அப்புறம் ஆல்டோ கார்ஸு, ஸோ ஹோண்டா பைக்ஸு. இது எத்தனை நாளாக நடக்குதுன்னு தெரியல. ஸோ இங்கே அகெயின் த சேம் ஸ்டஃப். ஸோ காலேஜ் அட்மிஷன்ஸ்க்கு அடுத்து இங்கே இந்த ஃப்ளோர் கிளீனர், வேக்கம் கிளீனர்லாம் வச்சுருக்காங்க. ஒரு வுட்டன் ஸ்டால். ஸோ அதான் அந்த வுட்டன் ஹேண்டிகிராஃப்ட் ஸ்டாலு. ஸோ யா, இது அகெயின் ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட் ஸ்டோரு. ஒரு க்ளோத்திங் ஸ்டோர். அகெயின் இந்த மாதிரி சேம் ஸ்டஃப் எல்லாம் இருக்குது. இது ஒரு ஊறுகாய் வத்தெல்லாம் ட்ரையாக போட்டு விற்றுட்ருக்கிற ஒரு ஸ்டால். இது ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட இதை விற்கிறாங்க. இந்த ஸ்டால் ஃபுல்லாக இருக்குது. ஒரு டொயோட்டா கார் ஸ்டால். தி கிரேட் urban cruiser high rider. Okay, Toyota Glanza. இங்கே ஏஞ்சி வந்து பார்த்தா ஸோ அங்கே ஏதோ ஒரு ஷோ நடக்குது. யார் பேசுகிறாங்கன்னு நிஜமாக தெரியல. ஷோ நடக்குது. ஆஹா, ஒரு ஃபுட் கோர்ட்டே இங்கே வச்சுருக்காங்க. ஐயோ, பிரியாணி. ஆஹா, பிரியாணி. ஓகே, ஒரு பான்லே பார்லர் கூட இருக்கு. மிஸ்டர் ஸ்நாக்ஸ். ஓ, இங்கே சும்மா ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், ஒரு ரோல் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ கிட்ஸ் ப்ளே ஏரியா கூட இங்கே இருக்குது. ஓ, ஸ்விம்மிங் பூலும் இருக்கா இங்கே? ஜம்பிங் பலூனா அந்த மாதிரி ஏதோ வச்சுருக்காங்க. சும்மா ஃபன் ப்ளே ஜம்பிங் ஏரியா. இங்கே சைட்லேயும் நிறைய ஸ்டால்ஸ் வச்சுருக்காங்க. இது என்னன்னு பார்ப்போம்.
ஃபுட் ஸ்டால்ஸ் அது. இதுவுமே ஒரு ஃபுட் ஸ்டால் தான். ஸோ இங்க சைட்ல ஸ்டேஜ் மாதிரி சம் போசிங் ஃபோட்டோ போசிங் டயர்ஸ் மாதிரி இருந்தது. ஸோ மற்றபடி பார்த்தாக்கா யா இதெல்லாம் வந்து கேம்ஸ். ஸோ சும்மா கேம்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க. இது என்னது? இதுவும் ஒரு கேம் இதுதான். ஜஸ்ட் அரேஞ்ச் பண்ற மாதிரி ஒரு கேம். அட இன்னொரு ஃபேவரட் கேம் ஷூட்டிங் கேம். 90s கிட்ஸா இருந்தா நீங்க உங்களுக்கு இது ரொம்ப ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க ஒருத்தர் ஏதோ ஷூட் பண்றாரு. ஏய் அட போப்பா என்னது இதுவும் அகைன் ஒரு ஃபுட் ஸ்டால்ஸ் தான். அகைன் கண்டினியூ ஆகுது. எக் குல்ஃபின்னு ஏதோ போட்டு வச்சிருக்காங்க. அண்ட் அகைன் ருசி ஸ்டால். இது அகைன் இந்த சிக்கன் பேஸ்ட் ஐட்டம் ஸ்டால். ஸோ இதோட பார்த்தோம்னா அங்கே ஸ்டேஜில் ஒரு குட்டி பாப்பா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா. காப்பிரைட் போட்டுற போறாங்கன்னு நான் அப்படியே மியூட் பண்ணிட்டேன். யூடியூப்ல காப்பிரைட் போட்டுருவாங்கப்பா. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் இட். த தோரணம் 1000. பாப்பா பாட்டு பாடுது பாருங்க. ஸோ எஸ், அங்கே இருக்கிற ஷோலேருந்து நம்ம இப்போ வந்துட்டோம். பீச்சில் தான் வாக்கிங் போயிட்டுருக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பைக்குக்கு போயிட்டு பைக்லேருந்து வீட்டுக்கு போக வேண்டியது தான். பைக் எடுத்துக்கிட்டு வேறு சிக்கன் வேறு இருந்தது. எப்ப பார்த்தாலும் சோறுன்னு. ஐயோ, அந்த வறுக்கிற வாசனையெல்லாம் எப்படி இருந்தது தெரியுமா? வித் a heavy heart sometimes it happens. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் வர நிறுத்துற அவனை. அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. ஸோ இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். ஓகேவா? ஸோ மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? பாய். கீழே ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஓகேவா? இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறமேட்டா அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும். பாய்.